Peacemakers of Christo. இன்று உன்னுடைய குடும்பத்தை நீ காவல் காத்து கொண்டிருக்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவருக்கு முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பைபிள்ல பார்க்கிறோம் ஆண்டவரே, இடையர்கள் அனைவரும் தங்களுடைய கிடையை, மந்தைகளை, ஆடுகளை ஆண்டவரே காவல் காத்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, திருடர்களிடமிருந்தோம், நயவஞ்சகக்காரர்களிடமிருந்தோம், பாம்பு தேளுகளிடமிருந்தோம், கொடிய விலங்குகளிடமிருந்தும் அந்த மந்தையை அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, இன்றைய நாளிலே சுவாமி, நானும் என் மந்தையை நான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு மகனாக, மகளாக, ஆண்டவரே, ஒரு தாயாக, தந்தையாக, அண்ணனாக, தம்பியாக, அக்காவாக, தங்கையாக, ஆண்டவரே, மாமியார், மாமியாராக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய மந்தையை சிதறி போக கூடாது. என் குடும்பத்துல ஆபத்து வந்துவிடக் கூடாது. ஐயோ, நயவஞ்சகக்காரன் என் குடும்பத்தை அழித்து விடக் கூடாது, பொறாமைக்காரன் கண்ணேறு போடக்கூடாது என்று ஆண்டவரே அனுதினமும் கண்ணும் கருத்துமாக அமர்ந்து கொண்டு என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டு என்னுடைய குடும்பத்தை காக்க எல்லாருக்கும் புத்தி சொல்லிக் கொண்டு நான் வாழ்ந்து வருகிறேன் ஆண்டவரே. எஸ் அப்பா, ராஜாதி ராஜாவே, என் கணவன் கெட்டு போக கூடாது, என்னுடைய மனைவி என்னை விட்டு ஓடிடக்கூடாது, என்னுடைய மகன் நன்றாக படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல திருமணம் செஞ்சு வைக்கணும், அவன் காதல்ல விழுந்து விடக் கூடாது, ஐயோ எந்த ஆபத்து வந்துட விடக் கூடாது என்று ஆண்டவரே இந்த உலக நயவஞ்சகக்காரர்களிடமிருந்து நான் என் குடும்பத்தை பொத்தி 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 நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அனுதினமும் நான் ஜெபிக்காத ஜெபங்கள் இல்லை ஆண்டவரே, உம்மோடு முறையிடாத நேரங்கள் இல்லை சுவாமி. அனுதினமும் அப்பா, என் கணவனை ஆசீர்வதிங்க, என் மனைவியை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எனக்கு கர்ப்பபலத்தை கொடுங்க, எனக்கு வேலையை கொடுங்க, என் கடன்கள் தீரணும், என் கஷ்டங்கள் நீங்கணும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய மந்தைகளை காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் சாமி, இன்று எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய மந்தைகளை நழுவ விட்டுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, திருடன் வந்து பற்றி கொண்டு சென்றான் ஆண்டவரே, பாம்பாலும் தேளாலும் இவர்கள் கொட்டப்பட்டார்கள், கடிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. இயேசுவே, இன்று இந்த குடும்பத்திலே பயங்கர இழப்புகள் சுவாமி. கணவனை இழந்து, மனைவியை இழந்து, மகனை இழந்து, மகளை இழந்து, ஆண்டவரே மரியாதையை இழந்து, அவமானத்தை பெற்றுக்கொண்டு, கடனாளியாக ஆகி, நோயாளியாக ஆகி, இன்று அப்பா திக்கற்றவர்களாக, வாழ முடியாதவர்களாக, மனதிலே நிம்மதி இல்லாதவர்களாக, பயங்கர போராட்டத்திற்குரியவர்களாக, அப்பா பயங்கர அவமானத்துக்குரியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவனை ஏன் ஆண்டவரை படைத்து என்னெல்லாம் அப்படியே கொண்டு போட்டிருக்கலாம் அல்லவா ஆண்டவரே? என்னை ஏன் ஆண்டவரை அழைத்து, ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவரை நீர் தேர்ந்தெடுத்து, என்னை ஏன்பா கணவனா மாற்றினீர், என்னை ஏன்பா மனைவியாக மாற்றினீர், என்னை ஏன்பா தாயாக மாற்றினீர், என்னை ஏன்பா தந்தையாக மாற்றினீர் ஆண்டவரே? என்னுடைய மந்தையை நான் காக்க முடியாமல் தவிக்கிறேனே, என் மந்தைய ஆண்டவரே பகைவன் அழித்து போடுகிறானே ஆண்டவரே, என் குடும்பம் செதறி போகுதேப்பா,
நான் யார்கிட்டப்பா போய் முறையிடுவேன்? ஐயோ, என் குடும்பத்துல இருந்த சமாதானம் சந்தோஷம் இன்று காணாமல் போய்விட்டதே ஆண்டவரே, என் மீது பரிவு கொள்ளுங்க சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை காத்தருள ஜெபிக்கிறோம். அந்நாளிலே அந்த மேய்ப்பர்களிடம் ஆண்டவரே உம்முடைய தேவ தூதரை நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. அப்பா, தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு தாயின் மீதும், ஒவ்வொரு தந்தையின் மீதும், ஒவ்வொரு கணவனின் மீதும், ஒவ்வொரு மனைவியின் மீதும், அண்ணன் தம்பிகள் மீதும், அக்கா தங்கைகள் மீதும் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் இறங்கட்டும். உம்முடைய தேவ தூதர்கள் இறங்கட்டும். இவர்கள் நல்ல மேய்ப்பர்களாக, நல்ல தலைவர்களாக, நல்ல தலைவியாக ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஞானத்தினால நிரப்புங்கப்பா. ஐயோ, குடும்பத்தை வழி நடத்த முடியலையே, ஐயோ எனக்கு பயமா இருக்குது, ஏன்னா சோர்ந்து போயிட்டனே, என்னால முடியவே இல்லையே, ஜெபிக்க முடியலையே, பக்தியா இருக்க முடியலையே என்று கண்ணீர் விடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தேவ தூதர்களால் இந்த மந்தையர்களையும் ஆண்டவரே இந்த மந்தையையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்யனார் கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டி-ஷர்ட் இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான்,
அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, மிரக்கிள் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.